கோஜோ பார்க்கலான்னு பார்த்தா அங்க பாக்ஸ் இருக்காது, கோஜோ இருக்க மாட்டாரு. என்னையா எதையுமே காணோம், ஒருவேளை சுகுணாவை அடிச்சு கொள்ற மாதிரி இங்க கோஜோவை பாக்ஸ்குள்ளே வச்சு அடிச்சு கொண்டுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டவுட்டா ஏஞ்சல பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அங்க நிலநடுக்கம் பயங்கரமா இருக்கும் பாருங்க, அந்த நிலமே அப்படி நடுங்கும். அதை பார்த்துட்டு என்ன இப்படி நடுங்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிச்சுட்டு இருப்பாங்க. மொத்தம் 2 பிரிசன் ரியாலம் பாக்ஸ், அதுல ஒரு பாக்ஸ் மெயின் கேட் பாக்ஸ், அதை இந்த கெஞ்சக்கு கடலுக்கு 8000 மீட்டர் ஆழத்துல ஒளிச்சு வச்சிருக்கான். இன்னொரு பேக் கேட் பாக்ஸ், அதை நம்ம ஏஞ்சல் ஓபன் பண்ணி விட்டனால மெயின் கேட்ல இருந்து நம்ம கோச்சோ சும்மா மாசா வெளியே வந்துருவாரு. பார்த்தா நம்ம கோச்சோ எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க. கெஞ்சக்கு முன்னாடி நம்ம கோச்சோ மாசா நிப்பாரு பாரு, தலைவன் வந்துட்டாயா அப்படின்ற மாதிரி செம்ம கெத்தா போய் நிப்பாரு. இருந்தாலும் இந்த என்ட்ரன்ஸை கொஞ்சம் இன்னும் மாசா வச்சிருக்கலாம், டக்குன்னு கொண்டு போய் அங்க கெஞ்சக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. அங்க நம்ம தலைவன் சட்டுரோ கோஜோ சும்மா கெத்தா நின்னுட்டு இருக்க. அங்க நம்ம கோஜோ பார்த்தா அந்த கெஞ்சக்கு, என்ன கோஜோ திரும்பி வந்துட்டியா, லாங் டைம் நோசி, பாக்ஸுக்குள்ள எப்படி வசதியெல்லாம் நல்லா இருந்துச்சா, நல்லா ரெஸ்ட் எடுத்தியா, என்னாச்சு ஒன்னும் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண. அதை கேட்டு நம்ம கோஜோ செம்ம கடுப்பா பாருங்க. டேய் நீ யாருக்கிட்ட பேசணும்னு கொஞ்சம் பார்த்து பேசு, இதுக்கப்புறம் நீ வாயை திறந்த பேசுறதுக்கு வாயே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவார் பாருங்க நம்ம கோஜோ. நம்ம சட்டுரோ கோஜோ சும்மா செம்ம சீரியஸான மோட்ல இருப்பாரு. இதுக்கப்புறம் ஃபன் மோடே கிடையாது, ஒன்லி பீஸ்ட் மோடு தான்ன்ற மாதிரி இருப்பாங்க. அங்க நம்ம சட்டுரோ கோஜோ கெஞ்சோக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா குறுக்க சுகுணா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் கூட சண்டை போட்டுட்டு அப்படி தூரமா போய் நின்றுட்டு இருக்க. அங்க சுகுணா நம்ம கோஜோ பார்த்துட்டு, கோஜோ நான் தான் சொன்னல எனக்கு ஒரு உடம்பு கிடைச்சன முதல்ல ஒன்னதான் கொல்லுவேன் அப்படின்னு பேச. அதை கேட்டு நம்ம கோஜோவோ ஏ என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கேன், ஏடா நீயே ஒரு பயந்தா கோழி, யூஜி உடம்புல இருக்க பயந்து போய் இங்க மெகிமி உடம்புக்குள்ள தாவிட்ட, நீ பேசுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ அங்க சுகுணாவை கிண்டல் அடிப்பாரு பாருங்க. நம்ம கோஜோவோட ஃபன் மோட் திரும்பி வந்துரும். ஆனா அங்க சுகுணா பின்னர் இருக்க அந்த உறவுமே நம்ம கோஜோ பார்த்து முறைக்க, நம்ம கோஜோ டக்குன்னு ஃபன் மோட்ல இருந்து பீஸ்ட் மோடுக்கு மாறிடுவார் பாருங்க. என்னடி முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு பஞ்சு கொடுப்பாரு பாருங்க. வாயில இருந்து ரத்தம் தெரிய பறந்து போய் வந்துருவா. நம்ம கோஜோ ஃபன் பண்ண உடனே நம்ம கோஜோவை கொஞ்சம் குறைச்சல மதிப்பு போட்ட போல இருக்கு. அப்புறமா இந்த பக்கம் நம்ம கோஜோ அங்க சுகுணா கூட சண்டைக்கு போக, டக்குன்னு அங்க கெஞ்சோக்கு வந்துட்டு சுகுணா சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்ட. அங்க கோஜோ மறுபடியும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆமா சுகுணா சண்டை போடாத, அவனோட அம்மா வந்துட்டாங்க பாரு, அவங்க சொல்ற மாதிரியே கேளு, ஸ்கூலுக்கு போய் நல்லா படி அப்படி சொல்லிட்டு நம்ம கோஜோ கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரா. அப்புறம் இந்த கெஞ்சக்கு நம்ம கோஜோ பார்த்துட்டு, கோஜோ நமக்குள்ள ஒரு ப்ராமிஸ் இருக்கு, அதை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல ஒரு ப்ராமிஸ் இவங்களுக்குள்ள பண்ணிருக்காங்க. அது என்ன ப்ராமிஸ்ன்றத போக போக தான் காமிப்பாங்க, இப்ப சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. அப்ப நம்ம கோஜோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, இப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட ஃப்ரெண்டு கெத்தோ அந்த உடம்ப நான் மீட்டு அதை மரியாதையை அடக்கம் பண்ணணும், அப்புறம் மெகுமியை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கணும், சுகுணாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரா. அப்ப அவன் சொல்லுவான், கெஞ்சக்கோ எப்போ சண்டை வச்சுக்கலாம், நவம்பர் 24 அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு நம்ம கோஜோ இல்ல வேண்டாம் டிசம்பர் 24 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு கெஞ்சக்கு, ஓ அப்படியா சரி அன்னைக்கு நடக்க போற சண்டையில உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோவை பார்த்து நக்கலை கேட்பான் அந்த கெஞ்சக்கு. அதுக்கு நம்ம கோஜோ சொல்லுவார் பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவேன், முடியாத பட்சத்துல கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் டைலாக சும்மா மாசா சொல்ல சும்மா பிஜிஎம் தெரியும். அதோட இந்த எபிசோடும் இந்த சீசன் 3 முடியுது. இதுக்கப்புறம் கோஜோ விசஸ் கெஞ்சக்கு விசஸ் சுகுணா, பத்தாவதுக்கு நம்ம யூஜி வேற அங்க இருக்கான், என்ன பண்ண போறான்னு தெரியல. இனி பயங்கரமான சம்பளம் காத்துட்டு இருக்கு அடுத்த சீசன்ல.